Back to SSPGN Lovers Viழுப்புரம். Actually, we are making this video after a long gap. ஸோ நம்ம ஒரு ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி அரௌண்ட் 2 years ஆகுது நம்ம வீடியோ போட்டு. 2 years or 2.5 years இருக்கும். ஏன்னா 2023ல நான் ஒரே ஒரு வீடியோ மார்ச்சில் போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் சேல் கண்டென்ட் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ப்ராப்பராக வீடியோ மேக் பண்ணி அரௌண்ட் 2 years ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த 2 yearsல வந்து மெனி திங் ஹேஸ் சேஞ்ச். ஸோ என்னென்னா நம்ம லாஃப்ட்டை கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ என்கிட்ட பேர்ட்ஸே கிடையாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இருக்குது, பட் நான் இப்போ லாஃப்ட் இல்லை, நான் பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ 2023ல நான் பேர்ட்ஸை ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர்ட்ஸை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதர் தென் தட் நம்ம அந்த டைமில் வந்து பேர்ட்ஸ்லாம் ட்ரைனிங்லாம் போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பேர்ட்ஸும் இருக்குது, நான் வெளியில் கொடுத்த பேர்ட்ஸும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா we have two members. ஸோ 4 விரல் காட்டுறேன், 2. ஸோ we have 2 members. ஸோ ஆக்சுவலி அந்த 2 members யாருன்னா இட்ஸ் 2 மேல் ரேசிங் பீஜன்ஸ் 2. ஓகேவா? ஸோ அந்த 2 மேல் பேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 yearsஆ இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் லாஃப்ட் கிடையாது, ப்ராப்பர் ஃபுட் கிடையாது, வாட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஹியர் அண்ட் வித் அஸ். ஸோ அம்மா கூட இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் மரத்தில் தான் தங்குறாங்க, இங்கே தான் நடக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா லாஃப்ட் எடுத்தாச்சு. ஸோ அவங்க டெய்லியும் இங்கே வேஸ்ட் ஆகிற டாக் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு போடுற சாப்பாடு இருக்குது. அதுக்கு வந்து டெய்லி தயிர் சாதம் போடுவாங்க, அதில் சாப்பிடுதுங்க. ஸோ தண்ணி குடிக்குதுங்க. அதுக்கு தனியாக டப்பு ஒன்று வச்சுருக்கேன் சின்னதாக, அதில் தண்ணி எப்பயுமே வச்சுருப்பேன். ஸோ சம்டைம்ஸ் ஃபீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலி ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. ஐ எம் ஷூட்டிங் இன் கேமரா, ஸோ தட்ஸ் இட். ஸோ தேர் இஸ் அ சேயிங் கால்ட், இஃப் யூ லவ் சம்திங் லெட் இட் ஃப்ரீ, இஃப் இட் இஸ் யோர்ஸ் இட் வில் கம் பேக் அப்படின்னு எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இட் சூட்ஸ் ஃபார் ஹியூமன் அண்ட் தோஸ் சார்ட் ஆஃப் லவ், பட் இந்த பிஜிஎன் இட்ஸ் 100%. ஸோ நீங்கள் ஒரு ஹோமர் பிஜிஎன் வளர்த்தா இருந்தாலும் சரி, ஒரு சாதா புறா வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் புறா எப்பயுமே உங்களை தேடி வரும் ஒரு நாள். யூ ஷுட் வெயிட் ஃபார் தி ரைட் டைம். அந்த சேயிங்க்கு ஏற்ற மாதிரி லாயலாக இருக்கிறதுலாம் ஹியூமன் பீயிங்ஸாக என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த பிஜிஎன்ஸோ அனிமல்ஸோ தேர் ஸ்டில் லாயல். ஸோ இவங்க வந்து 2 பேருமே மேல் பேர்ட்ஸ் தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதா புறா வச்சுருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் புறா, ஜங்கிலி சொல்லுவாங்க, அது ஒரு 100+ பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 மேல் பேர்ட்ஸு கரெக்டாக வீட்டு மேலே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க கீழே இறங்கி, அதாவது தென்னை மரத்தில் தான் அடைவாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி வருவாங்க, வந்து ஃபீட் சாப்பிட்டு திரும்பி அந்த தென்னை மரத்தில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. திரும்பி ஒரு 2 ரவுண்டு போவாங்க, தென்னை மரத்துல வந்து இறங்குவாங்க. திஸ் இஸ் த திங் தே ஆர் ரொட்டீன்லி டூயிங். நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஹோமிங் பீஜன் வாங்கி வளங்க அப்படின்னு சொல்ல வரேன், வேற எதுவும் கிடையாது, அப்படிலாம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐ எம் கோயிங் டு செட் பேர்ட்ஸ் அகெயின். ஸோ நான் திருப்பி வந்து பேர்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். திருப்பி புதுசாக லாஃப்ட் போடலாம். ஸோ ஆக்சுவலி டியூ டு சம் ரீசன்ஸ் ஐ வெண்ட் ஆஃப் டு சென்னை. ஸோ வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் என்ன பேர்ட்ஸை பார்த்துக்க முடியல. நான் அதனால தான் பேர்ட்ஸை வந்து கிளியர் பண்ணேன். அண்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம லாஃப்டில் இருந்து எல்லா பேர்ட்ஸுமே திருடு போயிடுச்சு. ஸோ அப்புறம் தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா பேர்ட்ஸே ரிமூவ் பண்ணேன். ஆக்சுவலி வந்து மோர் தென் 70% ஆஃப் பேர்ட்ஸ் வந்து சடனாக ஒரு டைம் வந்து சமோன் ஸ்டோல் பேர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை பேர்ட்ஸ் மேலே. நான் என்ன பண்ணேன், இருந்த கொஞ்சம் பேர்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டு, மீதி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும்ல, ஒரு சில பேர்ட்ஸ்லாம் தெரியும் நம்ம வந்து சும்மா தான் வச்சுருப்போம், அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேர்ட்ஸே நான் வைக்கல. ஸோ இப்போ திரும்பியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பேர்ட்ஸை செட் பண்ண போகிறோம், பேர்ட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய வீடியோஸ் வரும். அதில் வந்து நான் பேர்ட்ஸ் எங்கே வாங்குறேன், எதுக்கு அந்த பேர்ட்ஸ் வாங்குறேன், நம்ம லாஃப்ட் எப்படி மேக் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும். யூடியூப் சேனல்லையும் சரி, இன்ஸ்டா பேஜ்லையும் சரி டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ கெட் ரெடி ஃபோக்ஸ். சூன் வி ஆர் கோயிங் டு பில்ட் அ லாஃப்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம லாஃப்ட் திருப்பி பில்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ராட்ச்லேருந்து திரும்பி பேர்ட்ஸ் வாங்க போகிறோம், செட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம 2 பேர்ட்ஸ் தான் வச்சுருப்போம், ஹோமர், கர்னா, ஹை ஃப்ளேயர்ஸ். இந்த டைம் வந்து 2 இல்லாமல் 3 ஆக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த டைம் அந்த ஹை ஃப்ளேயர்ஸும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ பார்ப்போம் how it's going. And always keep in mind, a man without PGN, a man without hope அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் இருந்துச்சு. ஸோ அந்த சேயிங் பார்த்தோன்னே கொஞ்சம் டச் ஆகிடுச்சு.
ஸோ அதனால நம்ம திருப்பி வந்து பிஜிஎன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த கேமரா வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு, ஏன்னே தெரியல. ஸோ ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்க அந்த வீடியோலாம் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் see. ஸோ அண்ட் பாய்.